இன்றைக்கி வந்து இந்த கருப்பு மூக்கல்ல வேக வச்சுட்டு அப்படியே இந்த கட்லட் மாதிரி ட்ரை பண்ணேன். வேக வச்சு மிக்ஸியில் அரைச்சிட்டு வெங்காயம், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணி போட்டு அப்படியே நம்ம வடை ஷேப்பில் தட்டி தட்டி வச்சுக்கிட்டு அப்படியே தோசை தவாவில் எண்ணெய் நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் எண்ணெயில் தான் போட்டு பொரிக்கிறாங்க. நானும் யூடியூப்பில் தான் பார்த்தேன். வந்து எண்ணெயில் போடாமல் தோசை தவாவில் நம்ம மீன் வறுக்கும்ல அந்த மாதிரி எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டுக்கிட்டேன். நான் எடுத்து தனியாக வைக்கும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். லஞ்ச் பாக்ஸ் வச்சப்போ ஸ்நாக்ஸ் பாப்பா தான் ஸ்கூல் கொண்டு போனான். அப்போ எடுத்துருந்தேன். நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. பசங்க வந்து சுண்டல்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க மாட்டாங்க. சுண்டல் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸோ இல்லை ஸ்கூலுக்கோ கொடுத்தனப்பெல்லாம் காலையில் கொடுத்தா நம்ம நல்லா ரொம்ப வயிறு ஃபுல்லாகிற மாதிரி இருந்துச்சு. காய் பாருங்கள், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.